நம்பள் இடத்துல விண்ணப்பிக்கிறார். தேவரீருடைய காலக்ஷேபத்தை கேட்டு இந்த அர்த்தத்தின் மேல் சீரியதொரு அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதை விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் சாதிக்கிறார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்றால், ஆத்மாவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, நம்பிள்ளையுடைய அடியார்கள் இருக்கார்கள் இல்லையா, அந்த அடியார்களுக்கு நான் ஆட்பட்டிருத்தல் அப்படின்றத என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாராம். முதல் படி என்னது? பகவத் சேஷத்துவம். அதற்கு மேற்கொண்டு இப்போ பின்பழகிய பெருமாள் ஜீயர் சாதிக்கிறார் பாகவத சேஷத்துவம். நம்பிள்ளை அடியார்களுக்கு, அவர்களும் பாகவதர்கள் தானே, எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள், ஆச்சாரியனுடைய அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானத்துக்கு பாத்திரபூதரானவர்கள், அவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல், அதுதான் என்னுடைய சுரூபம், என்னுடைய இயற்கையான தன்மை, அதான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்னார். சரி, அப்போ பயன் என்ன என்றால், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அதுதான் என்னுடைய பயன். சரி, அதற்கு வழி என்ன என்றால், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அபிமானத்திலே ஒதுங்குவது, அவர்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாவது, விஷயமாவது, அதுதான் எனக்கு வழி என்று இப்படி அடியார்கள் பரமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று பின்பழகிய பெருமாள் ஜீயர் நம்பிள்ளைக்கு விண்ணப்பிக்க, நம்பிள்ளை முகந்தார். ஏன்னா இதுதான சம்பிரதாயத்தினுடைய அர்த்தம். முதல்ல பகவத் சேஷத்துவம், அது வருதே ரொம்ப கடினம். அதற்கு பிறகு பாகவத சேஷத்துவம், அதற்கு பிறகு ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களுடைய நிழலிலே வாழ வேண்டும் அப்படின்ற அந்த சீரிய கருத்தை இந்த 2வது வார்த்தையில் ஆச்சாரியர்கள்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.